சம்பளம் வந்தவொடனே இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்க. டெஃபினட்டா உங்ககிட்ட நிறைய பணம் சேரும், நிறைய பணத்தை நீங்க அட்ராக்டும் பண்ணுவீங்க. எப்படிப்பா? இது சயின்டிபிக் அப்ரோச் கிடையாது, இது ஒரு விதமான சைக்காலஜிக்கல் அப்ரோச். புரியலையே? salary வந்த உடனே செலவு பண்ணாம அந்த பணத்தை ஒரு நாள் இல்ல 2 நாள் உங்க அக்கவுண்ட்லயே தங்க விடுங்க. அந்த பணத்தை பாருங்க. அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். நம்ம சம்பாதிக்கிறோம், இது நம்ம காசு அப்படிங்கிற ஒரு ஹோப் ஒன்னு உருவாகும். ரெண்டாவது, சம்பளம் வந்தவனே செய்யக்கூடிய முதல் செலவு ஒரு விரய செலவா, ஒரு இஎம்ஐ கட்டுறதா, ஒரு மெடிக்கல் பில்லு கட்டுறதா, இல்ல தேவையில்லாத பொருள் வாங்குறதுக்கு பதிலா ஒரு பாசிட்டிவான எக்ஸ்பென்ஸ் நம்ம பண்றோம். உதாரணத்துக்கு டிஜிட்டல் கோல்டு வாங்குறது, இல்ல கோல்டு பீஸ் வாங்குறது, இது மாதிரியான ஒரு மினிமம் பாசிட்டிவ் எக்ஸ்பென்ஸை பண்ற போது நம்ம பணத்தை நம்ம சரியா தான் செலவு பண்றோம் அப்படிங்கிற இன்னொரு பாசிட்டிவான ஒரு எண்ணமும் ஏற்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க செய்யக்கூடிய செலவுகள் நல்ல செலவுகளா இருக்கும். அட் த சேம் டைம் பணம் உங்களை நோக்கி வரும். பணத்தை நீங்க நிறைய அட்ராக்டும் பண்ணுவீங்க. சூப்பர். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகலையா ஆச்சா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. டெஃபினட்டா இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எனக்கும் ஆயிருக்கு, டெஃபினட்டா உங்களுக்கும் ஆகும். இப்படி இன்ஃபர்மேட்டிவான தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரஞ்சித் POV ஃபாலோ பண்ணிக்கோங்க.